மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா ஏராளமான அருட்கொடைகளை எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எல்லா அருட்கொடைகளும் வெளிரங்கமாக என்னவெல்லாம் தெரிகிறதோ தற்காலிகமாக உலகத்துடைய தேவைக்காக எல்லாம் தந்திருக்கிறான். அது பாவனையோடு முடிந்துவிடும். பாவிச்சு முடிச்சுட்டு விட்டுட்டு போறதுதான். வீட்டில வாழ்ந்துட்டு விட்டுட்டு கபருக்கு பேத்துக்குவோம். வாகனத்தை பாவிச்சுட்டு ஓடிட்டு ஆள் பேத்திரும் சொல்லுவோம். அவர் கபர்ல மகன் ஓடுகிறார். உடுத்த உடுப்பு பாவிச்சு முடிஞ்சா கலட்டி வீசிடுறது தான். பாவிக்கிறதுக்கு மட்டும்தான். சொந்தமாக நிரந்தரமாக மௌத்துக்கு பின்னாலையும் கொண்டு போற சொத்துண்டு. உலகத்திலே சொத்து என்று பேசுகின்ற சாமான் ஒன்றுமே கிடையாது. எது நாங்கள் ஒரு சொத்தின்றே விலங்கல்லையோ அதுதான் எங்களுக்கு சொந்தமா வரும். ஈமான மக்கள் ஒரு சொத்துண்டு விலங்கல்ல, ஆனால ஒரு சொத்துண்டு விலங்கல்ல, அதுதான் எங்களுடைய சொத்தாக நிரந்தரமாக வரும். கபர் ஒரு மனிதர் எழுமனவுடனே முன்கர் நக்கீர் வருவார், எழுப்பப்படுவார். அப்ப அங்க ஒரு தோற்றம் கொண்டிருக்கார். ஒளியிலான ஒரு தோற்றம் உண்டு, ஒரு வாலிபர் மாதிரி. அந்த ஒளியாலான அந்த உருவம் கேட்கும், ஹல் தாரிஃபுனி, என தெரியுமான்னு கேட்பார். எப்படி தெரியுங்கிறீங்க? பிறகு அவரே சொல்லுவார், நான் தான் உன்னுடைய திலாவத்துல் குர்ஆன், உடைய கபருக்கு ஆறுதலுக்கு வந்திருக்கிறேன். அவருடைய சொத்து குர்ஆன் ஓதுதல் என்பது ஒரு சொத்து. அது நாம கிடைச்சா நினைச்சா ஓதுறது, இல்ல ஓதுறது விடுபட்டு போய்க்கிறதுன்னு சொல்லுவோம். அது சொத்தாக வருகிறது. சில மீசான்ல எல்லாம் அவர்களை வெறுப்பார். பரம் சஃபலத்து மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஐஷத்திர் ராதியா. அந்த நன்மையின் நடையில பாரம் கூடுதோ அவரை செழிப்பான சந்தோஷமான வாழ்க்கை முடிவாகும். யாரை தட்டு வம்மாமன் ஹஃபத் மவாசீனுஹு ஃபஉம்முஹு ஹாவியா. அது பாரம் காணாது, அது லேசா இருக்குது, அது ஒதுங்கும் இடம் ஹாவியா, நரகமா போய்க்கிறோம். என்ன பாரம் அது? பாவிச்ச தங்கத்துடைய பாரமா, சேர்த்து வச்ச காசுடைய பாரமா, அவருடைய சொத்துடைய பாரமா, அவருடைய வாகனத்துடைய பாரமா, அல்லது சடப்பொருள் இல்லாதவருக்கு அது தொழிலடியாக நடக்கக்கூடிய அவருடைய பதவியுடைய பாரமா, பட்டத்துடைய பாரமா? சரி, அது ஒன்றுமே அங்க வராது. பாரத்துக்கு பாரம் என்பது அவருடைய உள்ளத்தில உள்ள ஈமான் ஆமால், அதுதான் அங்க பாரத்தை கொடுக்கும். அல்லாஹ் நிறைய கொடுப்பான், அதுக்கு பாரம் இருக்கும், அது அங்க நிறுத்தப்படுகிறது. அந்த நிறைவைதான் எங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். எவ்வளவு வாழ்க்கை சில மக்கள் எப்படி நினைக்கிறோம்டா, மறுமை என்பது மௌத்து பின்னால் வாழ்க்கை என்பது சுமார் கற்பனை மாதிரி, ஒரு கனவு மாதிரி, அப்படி எண்ணம் அப்படி இருக்குமோன்னு யோசிக்கிறாங்க. அந்த வாழ்க்கையை இப்ப மக்கள் அடைவாரோட எது கனவு மாதிரி பேசும். நிஜமான வாழ்க்கை, நான் நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வாழ்வது போல இருக்குதா, வாழ்வோமா? எப்படி இருக்கு? நாங்க வாழ்றத போல இருக்கா, அது வாழ்வோமா? இல்ல, வாழ்றோம் சொல்லுவோம், வாழுகின்றோம். கடவுள் ஒழுங்கு நிறைவேற்றி போறாங்களோ அது நிஜமான வாழ்க்கையாகும். இது வாழ்ந்தது மாதிரியும் வைத்திருக்கு.
அல்லாஹ் மறுமையில கேட்பான். நீ உலகத்துல எவ்வளவு காரணமாக்கம் வெடிஸ்தில் அவது அகத சினின் உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை காலத்தை நாள் கணக்கு மணித்தியால கணக்கு அல்ல, அது கஷ்டம் தானே, வருஷ கணக்குல சொல்லுங்க. அதாவது வயசு அதாவது எல்லாம் வயசு கேட்கிறான். உலகத்துல எவ்வளவு காலம் வாழ்ந்தீங்க, வருஷத்துல சொல்ல பேசுறாரு. மாசத்துல சொல்ல கொஞ்சம் கஷ்டம், கணக்கெல்லாம் பார்க்கணும். நாள்கள் சொல்றதா இன்னும் கொஞ்சம் கஷ்டம், என்ன பெருக்கி கூடி பார்க்கணும். மணித்தியால் சொல்றதா ஆக கஷ்டம். அதுல லேசா கேட்கலாம், வருஷம் எத்தனை வருஷம் உலகத்துல வாழ்ந்தாய் சொல்லுவாங்க. நான் உலகத்துல உலகத்துல ஒரு நாள் தான் வாழ்ந்தோம். யாரோட பிறந்து அடுத்த நாள் மூத்தான பிள்ளையா பேசுது, அந்த பிள்ளை கேள்வி எனக்கே இல்லையே. கேள்வி எனக்கு நிறுத்தப்பட்டு பேசுறாருந்தா அவர் 10 வயசு அடைந்தவரால தான் இருக்கணும். 30, 40, 50, 60, 70 வயசுடையால் அவர் சொன்னால் உலகத்துல வாழ்ந்தது மொத்தம் ஒரு நாள் தான் சொல்லுவார். சொல்லுவார் ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளும் இல்லை, ஒரு நாளில் ஒரு பகுதி வாழ்ந்திருப்போம் சொல்லுவார். பிறகு யோசிப்பார், அதுவும் பொருந்தாது போல இருக்குது. சரியான கணக்கு மலக்குகளிட கேளியான்னு சொல்லுவார். உலகத்துல எவ்வளவு வாழ்ந்தோம் என்பதை சொல்ல முடியாமல் ஆகி நான் சொல்ல முடியும். எனக்கு 60 வயசாயிட்டு நீண்ட கால உலகத்துல எனக்கு பல அனுபவங்கள், நான் நிறைய சாதனைகள் செஞ்சிருக்கிறேன், உலகத்தை பலதையும் கண்டு ஒரு போதுமான மனுஷனா இருக்கிறேன் என்றெல்லாம் நினைச்சு கொண்டு இருக்கிறோம். ஏன் பெரிசா ஒன்னே காணல, அதனாலதான் நம்ம கண்டது பெரிசா இருக்கு. மறுமையில் அந்த மறுமையின் ஒரு நாளை காண்பான். அந்த ஒரு நாள் எதை இருக்க வேண்டாம், நீ உலகத்துல கணக்கு போடுற மாதிரி இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா 24 மணி நேரம் ஒரு நாள், 30 நாள் ஒரு மாசம், 12 மாசம் ஒரு வருஷம், இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மறுமையில ஒரு நாள் இருக்கிற 50,000 வருஷத்திலே கணக்கு போய்க்கு. ஒரே ஒரு நாள் தான், ஆனா உலகத்திலே கணக்கு 50,000 வருஷம். 50,000 வருஷம் ஒரு நாள் தான். மறுநாள் 25,000 வருஷம். 12,500 வருஷம். அப்ப 100 வருஷம் வாழ்ந்த மனுஷன் என்ன சொல்லுவான், நான் வாழ்ந்தேனா, கணக்கே சொல்லுகிறான். நன்மையை முன்னுக்கு வச்சாதான் உலகத்திலே யதார்த்தம் விளங்கும். ஒரு ஆளை இவர் ரொம்ப விவேகமானால் என்று சொல்றேன்டா எப்ப சொல்லலாம், அவரு பல விவேகிகள் மத்தியில போட்டி போடணும். சும்மா ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கொண்டு இவனில் கட்டிக்காரண்டா எப்படி சொல்ற வந்து சுமாரிலே நான் இந்த நிகழ்வுல இவர் சாம்பியன், அவருக்கு கப்பண்டு கொடுப்போம் சொல்லி அவரு ஓடுனார், ஓடி ஃபெஸ்டா வந்தாரு. அப்ப செகண்டா வந்தாருக்கு என்ன கொடுக்கிறோம்? இல்ல ஒரே ஒரு ஆள் தான் போட்டிக்கு வந்தார், அவர் மட்டும் தான் ஓடினார், அவரு கப் எடுத்தோம். எல்லாருக்கும் அது ஒரே ஒரு ஆள் தான் ஓடினார், அது ஃபெஸ்டா தான் வருவாரு, எப்படி செகண்டா வராது? ஒரே ஒரு தான் ஓடினாரு, அவரு ஃபெஸ்டா வந்தாரு, அவரு சாம்பியன் ஆயிட்டாரு, அவரு கப் கொடுத்தோம். என்ன சொல்லுவாங்க, இது சின்ன பிள்ளை விளையாட்டா, சின்ன பிள்ளை இப்படி விளையாடாதேன்னு சொல்லுவாங்க. அப்ப என்னவான பாக்கியத்துடன் இது இவருடைய உண்மை நிலை விளங்கும். ஒப்படாமலுக்கு ஒன்றை மட்டும் வச்சு கொண்டு நம்ம என்ன சொல்ல, சும்மா சின்ன பிள்ளை கேட்கிறேன், அவருக்கு ஒரு தடி ஒன்றை வச்சு இந்த கம்பு பெருசா சிறுசா என்ன பதில் சொல்றது? ஒரு 5 அடி கம்பு இருக்குது. இவனை கேட்கிறோம், இந்த 5 அடி கம்பு இது பெரிய கம்பா சின்ன கம்பா? என்ன கம்பு அது? அது பெருசா?
அது சிறுசா என்னது? அதுக்கு பதில் ஒன்று சொல்லலாம். கேள்வியே பிழை. கேள்வியே பிழை. அது ஒரு 10 அடி கம்புக்கு முன்னால சிறுசுதான், ஒரு அடி கம்புக்கு முன்னால பெருசுதான். என்னோட வச்சு பார்த்தாதான் விளக்கு. மறுமையை வைத்து உலகத்தை பார்த்தாத்தான் உலகம் என்னென்று விளங்கும். என்ன விளங்கும்? உலகத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்லுகிறானோ அது என்னென்று விளங்கும். யாரும் உலகத்தை மட்டும் வச்சுக் கொண்டு உலகத்துல வாழ்வார்களோ அவர்களுக்கு உலகம் 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 அப்படின்னு அந்த ஏமாற்றமும் அந்த பெருமிதமும் அதனுடைய புகழும் அது மட்டும்தான் மிச்சம். ஏன் அவன் ஒன்றை மட்டும் வச்சுக் கொண்டு அதுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. உலகத்தை உலகங்களை மட்டும் வச்சுக் கொண்டு பெருமிதம் போடுறாங்களே, திருப்தி அடைகிறாங்களே. இவன் எப்படிங்களா ஒரு சாமான எண்ணம் ஒப்படாமலுக்கு இது உயர்ந்தது சிறந்ததுன்னு சொல்ற மாதிரி. அதனால அல்லாஹ் தஆலா உலகத்தை பற்றி என்ன பேசுறாங்க, மறுமைக்கு முன்னால வச்சு பேசுறான். முதல் மனசுல வரணும், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அல்ல பல வாழ்க்கை இருக்கு என்று உலகம். இந்த உலகத்துடைய வாழ்க்கையில என்னென்ன கேட்கறதுக்கு பொதுவான மக்களுடைய உலகம் என்ன தெரியுமா? பிறப்புல ஆரம்பிச்சு இறப்புல முடியுது வாழ்க்கைன்னு சொல்றாங்க. இந்த விளக்கம்தான் எல்லா குழப்பத்துக்கும் காரணம். வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து ஆரம்பமானது, அதுக்கு முன்னால் ஒன்றும் இல்லை. இறப்போட முடியுது, அதுக்கு பின்னால் ஒன்றும் இல்லை. அது ஒரு மிருகத்துடைய மைதானம். மிருகம் ஒன்றுக்கு பிறந்தது பிறகுதான் ஸ்டார்ட், அதுக்கு முன்னால ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி செத்துட்டா அதே கதை முடிஞ்சு, அதுக்கு பின்னால பெருசா அதுக்கு ஒரு எதிர்காலம் ஒன்று இல்லை. மனுஷன் அப்படி யோசிப்பான்டா, பிறப்பு இறப்பு ரெண்டுக்கு மத்தியில வாழ்க்கை யோசிச்சா மிருகத்துக்கு ஒப்பாகிடுவான். இந்த வாழ்க்கையை பெருமதி மிருகத்தை போலவே பெற்று எங்க ஸ்டார்ட்? மனிதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பம் ஆழமுள் அருவாகில, அங்கதான் வாழ்க்கை தொடங்கியது. நாம் சொல்லுவோம் அது யாருக்கு நினைப்பு இருக்கு, அதுக்கு என்ன சம்பந்தம், அது முடியல விடுங்க என்று. இல்ல சவலே, அதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஆழம் வருவார்கள் என்ன நடந்துச்சு தெரியுமா? எங்களுக்கும் அல்லாஹ்க்கு மத்தியில் சந்திப்பு நடந்தது, முதலாவது சந்திப்பு. அந்த சந்திப்பில் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாழ்க்கையுடைய ரகசியத்தை முன்வைத்தான். ஏத்தான் வாழ்க்கை என்ன ரகசியம்? அலஸ்து ரப்பிக்கும் காலு பலா, குர்ஆன் சொல்லி காட்டுது. அல்லாஹ் கேட்டா நம்முடைய ரப்பு இல்லையா? எல்லாம் பார்த்தாங்க, எல்லாதான் ரப்பு, வேற யாரும் இல்லையே, ஏற்றுக்கொண்டாங்க. ஆழம் வரவாகவே முதலாவது சந்திப்பு. அல்லாஹ் அவன் யார் என்று எங்களுக்கு அறிமுகப்படுத்தினான். அல்லாஹ் என்னுடைய ரப்பு, படைச்சவன், பரிபாலிக்கிறவன், பாதுகாக்கிறவன், அனைத்து நலவுகளையும் தன் கைவசம் வச்சுக் கொண்டிருக்கிறவன். அந்த ரப்பு அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்ற அறிமுகம். இது ஆரம்பம் அருவாகும். அதுபோல பிறந்தோம், இலக்கியத்துல வாழ்கிறோம். அடுத்தது மறுமை. கபூர்ல கொஞ்ச காலம் சில 1000 வருஷங்கள், 10,000 வருஷங்கள். அது ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க, அது உமர் ஏதாவது சொன்னாங்க, உமர் கபூரில் என்ன நடக்குன்னு தெரியுமா? கபூர் அடக்கினதுக்கு பின்னால 2 மலக்குகள் வருவார்கள். அவர்களுக்கு முன்கள் நக்கீர் என்று சொல்லப்படும். அவருடைய கண்கள் மின்னலை போல அவருடைய வெட்டி கொண்டிருக்கும், அவ்வளவு பிரகாசம் இருக்கும். சத்தம் இடிமுழக்கத்தை போல இருக்கும். அவருடைய முடி இருக்கிற அறைக்கு மேலே நடந்து வருவார்கள். அவ்வளவு முடி ஈடுபட்டிருக்கும், முடியிலேயே நடந்து வருவார்கள். அவருடைய கையில ஒரு தடி ஒன்று இருக்கும், அது இரும்பு தடி. அது எவ்வளவு பாரம் என்றால் முழு மனிதர்களையும் சேர்த்து தூக்கினாலும் தூக்க இயலாது. அமர் அந்த தடி அவர்களோட கையில எப்படி இருக்குன்னு தெரியுமா? என்னுடைய கையில இந்த அசாவை போல இருக்கின்றன. அந்த கையில ஒரு தடி ஒன்று வச்சிருந்தாங்க. சொன்னாங்க, எந்த கையில இந்த தடி எப்படி இருக்கிறதோ சிம்பிளா இருக்குது, தூக்குறேன், வைக்கிறேன், அசைக்கிறேன்,
இதே மாதிரி அவனுடைய கையில் இருக்கும். இவ்வளவு பாரமான சக்தி உள்ள இந்த தடி அவனுடைய கையில சிம்பிளா இருக்கு. என்ன செய்வது? மண் ரப்புக்கை என்று கேட்பார்கள். விட சொல்ல இல்லை என்றால் இந்த தடியினால் அடிப்பார்கள், அப்படியே பூமிக்குள்ள புதையுண்டு வைத்திருவார். எப்படியே சொல்லிக்கொண்டே போனார்கள். அது உங்களத்தவங்க கேட்டு பயப்படல. யார் சொல்லலாம், அந்த நேரத்தில் நான் இப்ப எப்படி இருக்கிறேனோ இந்த உணர்வோட யதார்த்தமாக இப்படியே இருப்பனா, அல்லது ஒரு மயக்கமாக ஒரு அறகுற உணர்வோட அப்படி என்ற கபூர் அடக்கி எழுதுனா செடியா எப்படி இருக்குன்னா அல்லது வித்தியாசமா இருக்கும். இல்ல நபிகள் சொன்னாங்க, இப்ப எனக்கு முன்னால எப்படி இருக்கிறீங்களோ அப்படிதான் இருப்பீங்க. நாங்க கபூர்ல ஆக்களை வச்சுட்டு புரோகித்தர் வந்து மையத்து படுத்த மாதிரி தான் படுக்கும். அது எலும்புற மாதிரி ஒன்றுமே இல்லை. கபல்ல மையத்து எலும்புதான் செக் பண்ணி பார்ப்போம், செக் பண்ணி பாருங்க, இல்ல எலும்புற மாதிரி இல்லை. பாம்படிக்க தோணி பாருங்க, ஒன்றையும் காண இல்லை. எலும்புவார் எங்கட பார்வைக்கு இல்லை அவருக்கு, பாம்பு இருக்கும் எங்களுக்கு இல்லை அவருக்கு, நெருக்கம் எங்களுக்கு இல்லை அவருக்கு. அதனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவருக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்கும். நடத்துறவன் அல்ல எப்படி நடத்துவான்? அதோட குதிரத் எங்களுக்கு தெரியணுன்ற விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு காட்ட மாட்டான். அதுவும் சொன்னாங்க, யார சொல்லலாம், அப்ப நாங்க ரெண்டு நான் பார்த்துக் கொள்வேன். அந்த தடிக்கோ ஆக்களும் சத்தத்துக்கோ எனது பயப்பட அல்லாஹ்வுடைய பெயர் இடத்தில் இருக்குது. அல்லாஹ் எவ்வளவு சக்தி உள்ளவன். அதுக்கு முன்னால் இதை ஒட்டிட்டு இல்லையே. ஒரு சக்தி வாய்ந்த பிரமாண்டமான அல்லாஹ்வுடைய பெயரை உயிர்படுத்தாச்சு. இனி இதுக்கு எங்களை எல்லா பயங்கரமும் அதை விட கீழே தான். பயப்பட தேவையில்லை. என்னது பயப்பட நாம? சரி, இது மோதுக்கு பின்னால தெரியும் விஷயம். போயிட்டாங்க. ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. யார் சொல்லலாம், உமர் அடக்கப்பட்டு கபர்ல ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் மண் ரப்புக்கு என்று கேட்டார். இவர் சொல்லுவார், ரப்பி அல்லாஹ் ஒமன் ரப்புக்குமா என்று கேட்பார். என்னுடைய ரப்பு அல்லாஹ், உங்க ரெண்டு பேரும் ரப்பு யாருன்னு கேட்பார். அந்த ரெண்டு மலக்கள் சொல்லுவாங்களாம், லாங்கத்திலே எங்களை விளங்குதில்லை, நாங்க கேள்வி கேட்க அனுப்பப்பட்டோமா அல்லது எங்களுக்கு கேள்வி கேட்க இவர் அனுப்பப்பட்டிருக்காரா என்னென்று விளங்குதில்லை என்று. இப்படி நடக்கும் என்று ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லிட்டு போனாங்க. என்ன சொல்லுவாங்க என்றால், எப்படி நாங்க இப்ப நிஜமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ கபர்ல, இதே மாதிரி நாங்க எங்களுக்கு எங்களை வாழ்க்கை இருக்கு. ஆனா உடம்புக்கு இல்லை, உடம்பு இல்லாத வாழ்க்கை. கபர்ல உடம்பு வாழாது, உடம்பு மண்ணோட மண்ணா போய்க்கிறோம். ரூஹ் வாழும். எப்படி இப்போ எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் ரூஹ் இருக்கும். எனக்கு நெருப்பு சுடுவேன், இந்த ரூஹுக்கு நெருப்பு சுடும். இதை விட கூடுதலா சுடுவேன். உடம்பு இருந்தா தாக்கம் குறையும், உடம்பு இல்லை டைரக்டா ரூஹுக்கு தாக்கம். பிரஹல்லா மரமேல வேறொரு உடம்பு தந்து அதே ரூஹு தான். எந்த ரூஹு இது? ஆலமுல் அர்வாஹ் அல்லாஹ்வை சந்திச்ச அதே ரூஹு தான் பயணம் செஞ்சு கொண்டு போகுது. எப்படி நாங்க வாகனத்தை மாத்துற மாதிரி. சொல்ல என்ன, யாரும் பைக் இந்த இருக்கிற சொல்ல பைக்கில வந்தால் அதை போட்டுட்டு பஸ்ல போய்த்தார். பைக்கில வந்தவர் பஸ்ல ஏறி போய்த்தார். சொல்ல என்ன ஜனாதா இந்த உடம்புல வாழ்ந்தவர் அவர் போய்த்தார், அதை விட்டுட்டு போய்த்தார். ஏன் வேற வாகனம் வந்துட்டு போய்த்தார் அவர். இல்ல வாகனமே தேவையில்லை, ரூஹாகி போய்த்தார். அதுதான் சொல்லுவோம் மௌத்தாகி போய்விட்டார். மௌத்தா போறன்னு அழிஞ்சு போறல்ல, அவர் பாதிச்ச உடம்பை வச்சு போட்டு அவர் போறது. அது எப்படின்னா, ஓடி வந்தவர் பைக்ல வந்து பைக்கை வச்சு போட்டு பஸ் வந்து ஏறிட்டு போய்த்தார். அவரு போயிட்டார், அவர் அழியல. அவர் ஓடி வந்த பைக் இருக்குது, இனி ஓடி போற பஸ்ல அவர் போய் கொண்டிருக்கிறார்.
ஜனாசால என்ன அவர் பாவிச்ச உடம்பு இருக்குது. இந்த உடம்ப பாவிச்சவர் இதை பாவிக்கிற காலம் முடிஞ்சு அதை விட்டுட்டு அவர் போய்த்தார். அதுக்கு உடம்பு தேவையில்லை. அந்த பயணத்துக்கு கபருக்கு உடம்பு தேவையில்லை. அதான் உடம்பு தேவையில்லை. உடம்பு போட்டுப்பட அவர் போய்த்தார். கபூர்ல எழுதி திருப்பி கொடுத்து தேவைப்படும். திருப்பி எல்லாம் வேற ஒரு உடம்பு கொடுப்பான். சொர்க்கத்துக்கு போறதுக்கு வேறொரு உடம்பு தேவை, நரகத்துக்கு போறது வேறொரு உடம்பு தேவை. இந்த உடம்பாக சொர்க்கத்தை அனுபவிக்க இயலாது. ஒரு சொர்க்கவாதி ஒரு பழம் சாப்பிடுவார். நாம ஒரு பழம் எவ்வளவு நேரத்துக்கு தின்போம்? ஒரு அப்பிள் பழம் திங்க எவ்வளவு நேரம் போகும்? 5 நிமிஷம் பிடிக்குமா? கீழே கொஞ்சம் ஆறுதலா 5 நிமிஷம் திங்கும். வாழைப்பழம் திங்குறா ஒரு 3 நிமிஷத்துல தின்றுவோம். சொர்க்கவாதி பழம் சாப்பிடுவார். சாப்பிட்டு முடியக்குள்ள பார்த்தா 40 வருஷம் போய் அவ்வளவு பிரமாண்டமான பழம், அவ்வளவு ருசி. அந்த பழம் ஒவ்வொரு பழம் ஒவ்வொரு ருசி இல்ல. ஒரே பழத்துல ஒவ்வொரு கடியில ஒரு ருசி. நம்ம அப்படி ஒரு பெட்டி வாங்கினா அதுல 500 அப்புள் பழம் இருந்தா எல்லாமே ஒரு ருசி தான். இந்த தோட்டத்துல வாங்க என்ன 1000 அப்புள் கொண்டு வந்தா 1000ம் ஒரே ருசி தான். ஏன்னா ஒரே மரம் ஒரே தோட்டம். ஆனா சோகத்துல அப்படி இல்ல. இந்த மரத்துல 1 கோடி பழம் இருக்கும்டா, அந்த கோடி பழத்துல ஒரு பழத்தை எடுத்தா அந்த பழத்துல ஒரு 1000 கடி கடிக்கிறா 1000 ருசி இருக்கும். ஒவ்வொரு கடியிலையும் ஒவ்வொரு ருசியெல்லாம் கொடுப்பாங்க. அந்த ஒரு 40 வருஷத்துக்கு ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு இந்த உடம்பு சரி வராது. அல்ல அதுக்கு பிரமாண்டமான உடம்பு கொடுப்பான். அது இன்பங்களை அனுபவிச்சு கலைச்சி போகாது. நாம ரொம்ப டேஸ்டா இருக்கின்ற கூட தின்னுட்டா அடுத்த நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். டாக்டர் கேட்பா என்ன தெரியுமா, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்பா. ஏன் கேட்கிறாங்க? வித்தியாசமா சாப்பிட்டா ஓவரா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்து வராது. ஏன் ஒத்து வராது? இந்த உடம்பு அனுபவிக்க தந்த உடம்பு இல்லை. இந்த உடம்பு சோதனைக்கு அணித்தந்த உடம்பு. சுவர்க்கத்துக்கு அல்லாஹ் உடம்பு தருவான். அதை அனுபவிக்கிற உடம்பு தான். திண்டு எவ்வளவு இருந்தாலும் அது இவருக்கு அதனால எந்த ஒரு கோளாறும் வராது. எங்கட வாழ்க்கையில சாப்பிடாம இருந்ததுனால வந்த நோயை விட சாப்பிட்டு வந்த நோய் தான் கூட. இந்த பயங்கரமான நோயெல்லாம் சாப்பிட்டு வந்த நோய் தான். கொலஸ்ட்ரால் என்ன நோய்? அது சாப்பிட்டு வந்ததா சாப்பிடாம இருந்தாலும் வந்ததா? சாப்பிட்டு வந்த நோய் தான். என்ன நோய்? சாப்பாட்டால் வந்த நோய் தான். சுகர் என்ன நோய்? சாப்பாட்டால் வந்த நோய் தான். சாப்பிட்டு தான் ஹார்ட் ஃபெயில் ஆக போகுது. சாப்பாட்டெல்லாம் கிட்னி ஃபெயில் ஆக போகுது. ஏன் தெரியுமா? இந்த உடம்பு அல்ல சாப்பிட்டு அனுபவிக்க படைச்சது. தேவைக்கு நீ சாப்பிடுங்க. உடம்பு தந்தது அதுக்கு இல்ல, உடம்பு தந்தது உங்களை சோதிப்பதற்காக வேண்டி. சாப்பிடுற உடம்பு எல்லாம் தருவான் சொர்க்கத்துல, எவ்வளவும் சாப்பிடலாம். அதாவது சொர்க்கம் கட்டளை என்ன தெரியுமா? குழு ஷரபு, சாப்பிடுங்க குடியுங்க. அல்லாவுடைய கட்டளை. சாப்பிடுங்க குடியுங்க, அவங்க எந்த தடையும் இல்லை. உலகத்துல எல்லாம் எங்களை சோதிக்கிறான். என்ன சோதிக்கிறான்? ஆளுநர் சொன்னானே நான் ரப்பு. அப்ப நீ யாரு? நீ ஒரு அடிமை. ரப்புண்டா அபுது, அடிமை. உலகத்தில் வந்திருக்கிறாங்க. எங்களை பார்த்து கட்டளை சொன்னான், அடிமைங்களை ஏற்றுக்கொண்டா போங்க பலான்னு சொல்லி எங்க வந்து என்ன செய்யணும்? அடிமைன்னு சொல்றது இல்லை, அது சொல்லி முடிக்கி அங்கே இங்க என்ன தெரியுமா? அடிமையாக ஆகணும். அடிமையாக ஆகுங்கள். நாங்க அதை மாற்றி விளங்கியிருக்கோம். எப்படி விளங்கி தெரியுமா? கூலு இபாதல்லா, அடிமை என்று சொல்லுங்கள்.
அல்லாஹ் குர்ஆன்ல கூறு இபாதல்லாஹ் என்று சொல்லல, கூறு இபாதல்லாஹ் அதான் சொல்லிக்கிறான். அடிமையாக ஆகுங்கள். நாங்க அடிமையை சொல்லி 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 இருக்கிறோம். சொல்ல தேவையில்லை, சொல்லதல்ல நோக்கம், அடிமையாக ஆகணும். அடிமைன்னா என்ன? தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறது, அதுதான் அடிமை. அவங்க யாரெல்லாம் உடம்பு கொஞ்சம் ஒப்படைக்கிறேன், கொஞ்சம் நான் வச்சுக்கொள்றேன், உண்ட இஷ்டப்படி கொஞ்சம் வேலை செய்வேன், எந்த இஷ்டப்படி கொஞ்சம் எனக்கு வேணும். அவது அடிமை அல்ல. அடிமை என்றால் முழுமையாக ஒப்படைச்சணும், அதான் அடிமை. முழுமைத்துவம் தான் அடிமைத்துவம், இல்லாட்டி அடிமை இல்லை. அதுக்கெல்லாம் ஷரியத் தந்திருக்கிறான், சட்ட திட்டங்கள் எல்லாம் தந்திருக்கிறான். நீங்க முழுமையான அடிமையா இல்லையா என்பதை சரி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய 24 வாழ்க்கை மனித வாழ்க்கையிலையும் ஷரியத்துடைய சட்டம் அமலாகுதா கட்டாகுதா எப்படி பாருங்க, அதான் நடக்குதா இந்த வாழ்க்கையில? அல்லாத கர்மங்கள் முடிவெட்டு போகுதா அப்படின்னா ஷரியத் எங்க வாழ்க்கையில முழுமையாகிறது இல்லை. என்ன கட்டா? அடிமைத்துவம் முழுமைத்துவம் ஆகல. அடிமைத்துவம் நீங்க ஒரு பகுதி அல்லாஹ் கூட்டிட்டு இன்னொரு நீங்க உங்களுக்கு வச்சு கொண்டு இருக்கீங்க. நான் எந்த இஷ்டப்படி கொஞ்சம் வாழ்க்கை, யாரும் ஒன்ற இஷ்டப்படி கொஞ்சம் வாழ்க்கை. பள்ளியில வந்து யாரெல்லாம் ஒன்ற இஷ்டப்படி, கடைக்கு போய் யார இஷ்டப்படி, வீட்டில யார இஷ்டப்படி, அடிமைத்துவத்தில் முழுமைத்துவம் அடைய வேண்டும். அவங்க வாழ்க்கையில அடிமைத்துவம் முழுமைத்துவமா இல்லை என்பதை செக் பண்றதுக்கு ஷரியத்துக்கு, அதாவது அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த சட்டத்திட்டங்களுக்கும் எங்க அன்றாட நடைமுறைகளுக்கும் உள்ள ஒப்புதலையும் முரண்பாட்டையும் பார்க்கணும். அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எவ்வளவுக்கு நாங்க ஒத்து போயிருக்கிறோம், எவ்வளவு புறக்கணிச்சு போறோம். சஹாபாக்களுக்கு இந்த விடயத்துல முழு கவனம் இருந்தது. கேட்டாங்க, யாரும் எப்படி விளங்குறது அடிமைத்துவத்துல முழுமைத்துவம் என்று சொல்றேனே, அந்த அந்த உணர்வுள்ள மனுஷனுக்கிட்ட ஹிதாயத்துடைய கல்வந்தவன்னு சொல்றது, அது வெளிச்சமாகும். எப்படி விளங்குறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு அடையாளத்தை சொன்னாங்க, இதை வச்சு பாருங்க அவங்களோட உள்ளத்துல ஹிதாயத்தின் வெளிச்சம் வந்துட்டா இல்லையா சொன்னா, இதா சர்ரத்துக்க ஹஸனத்துக்க சாஅத்துக்க ஸய்யிஅத்துக்க ஃபஅன்த முஃமின். ஒரு நன்மையான காரியங்களிலே செய்ய செய்ய இன்பமாக இருக்கு. தொழுகையில இன்பம், குர்ஆனோட இன்பம், தீனுடைய விஷயங்களை கேட்கறதுல சந்தோஷம் இன்பம், நல்ல காரியங்களை செலவழிக்கிறதுல இன்பம், எப்படி அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஹயாத்தாக்குறதுல சந்தோஷம் இன்பம் இருக்குது. பாவங்கள் மீது வெறுப்பு இருக்குது, கவலை இருக்குது, நடக்கக்கூடாது, நடந்துட்டே ஏன் நடந்தது, அநியாயமா மாட்டிக்கொண்டேன் கவலை இருக்குது. எப்படி உனக்கு இருக்கணும்டா ஃபஅன்த முஃமின், நம்முடைய உள்ளத்துல அப்ப ஈமான் இருக்குது, அடிமைத்துவம் உறுதியா இருக்குது. இல்ல ஹராம் நடக்குது, எனக்கு பத்தி கணக்கே இல்லை, ஷரியத்துக்கு மாற்றம் நடக்குது, அதை பற்றி சிந்தனையே இல்லை, அவனுடைய ஈமானுடைய பலவீனம் இருக்குது, அடிமைத்துவம் பூர்த்தியாகல. சஹாபாக்களை பார்த்து பார்த்து தங்களோட வாழ்க்கையில குறைபாடுகளை நிறைவு செய்தார்கள். சரி, இது உள்ளத்துடைய நோய். எப்படி உடம்புடைய நோய் நாங்க செக் பண்றோமோ, பிளட் கொடுத்து செக் பண்றோம், என்ன இருக்குது பார்த்தா டாக்டர் சொல்றாரோ உங்களுக்கு என்ன குறைபாடு இருக்குது, அப்ப என்ன செய்யணும், டக்குன்னு செய்யணும். அதனால என்ன செக்கிங் தான் பாருங்க, உங்களுக்கு ஷரியத்துல என்ன விடுபடுகிறது, இபாதத்தில் இன்பமா காரமா, அவங்க குறைபாடு இருக்குது, அவ என்ன செய்யணும், நிவர்த்தி செஞ்சு கொள்ளும். அதுதான் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி சொல்லக்கிலேயே, மூமின்கள் தொழுவார்கள், ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயத்தை சுமந்தவர்களா தொழுவார்கள். தொழுகையில் அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு. முனாஃபிகள் தொழுவார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவே இருக்காது, கொஞ்சம் தான் நினைப்பு, அந்த கொஞ்ச நினைப்புல பயன்படாது.
அல்லாஹ்வை கொஞ்சம் கொஞ்சம் இடைக்கிற நினைக்கிறார்களுக்கு அல்லாஹ்வோட பயம் வராது. அல்லாஹ்வோட பயம் இல்லைன்னா அல்லாஹ்க்கு மாறு செய்வது அவங்களுக்கு அது ஒரு பழக்கமா போய்த்திரும். சும்மா கணக்கெல்லாம் பொய் சொல்லி திரிவாங்க. பொய் சொல்லிபடி சிரிப்பா, ஆளை நல்லா ஏமாத்திட்ட போய்த்தாரு. பொய் சொல்வது ஒரு பாவம் அப்படி விளங்காது. சிலாக்கள வளமையே பொய் தான் வாயத்துறது. சிலர் பகுதிக்கான்னு பொய் சொல்றது. யாரு பகுதிக்கா வேண்டி பொய் சொல்லி ஒரு ஆளை சிரிக்க வைப்பாங்களோ அவனுடைய சொத்தை பறிக்கிறதுக்கு இல்ல, காசை பறிக்கிறதுக்கு இல்ல, அதை கேவலப்படுத்துறதுக்கு இல்ல. பொய்யொன்று சொன்னார், என்னதுக்கு சிரிக்க வைக்கிறது பொய் சொன்னார். அந்த சிரிக்க வைக்க சொன்ன பொய் இருக்கிற அதை விளைவு சொல்லலாம் சொன்னாங்க, வானத்துக்கும் பூமிக்கும் இடப்பட்ட துறை நரகத்துணைக்கு வீசப்படுவார். இது சிரிக்க வைக்க சொன்ன பொய். ஆனா பணத்தை பறிக்க சொன்ன பொய் தெரியும். அது ஒண்ணுமே விஷயமா சிரிப்பு பொய் சொன்னார். அந்த பொய் தான் அந்த கிழக்குக்கு மேற்கு கிடப்பட்ட தூரம் அல்லது வானத்துக்கு பூமி கிடப்பட்ட தூரம் நரகத்துணைக்கு வீசப்படுவார். சிரிப்புக்கு சொன்ன பொய், அது சிரிப்பில்லை, பணத்தை பறிக்க சொன்ன பொய், அது எங்க போகும்? ஒருவனை கேவலப்படுத்த சொன்ன பொய், அது எங்க போகும்? அல்லாஹ்வுடைய நினைவு குறைஞ்சா அல்லாஹ்வுடைய பயம் வராது. அல்லாஹ்வுடைய பயம் வராது, பாவங்கள் சகஜமா போய்த்திடும். மக்கள் சர்வசாதாரண பாவத்தை செய்வாங்க. இசை கேட்கிறது பயந்து எழுந்து வராது, அது ஒரு பாட்டு தானே. சும்மா சில வாகனம் ஓடுறாங்க பழவிட்டுண்டா, டீசல் பெட்ரோல் இல்லாமலுக்கு வாகனம் ஓடாது, மியூசிக் பாட்டு இல்லாமலுக்கு வாகனத்தை ஓட்ட இயலாது. அப்படி பெட்ரோல் போட்டதோட ஸ்டார்ட் பண்ணதோட பாட்டும் ஸ்டார்ட் ஆயிடும், இல்லாட்டி ஓட இயலாது. அதை உற்சாகம் பெட்ரோல் வந்தாதான் இவருக்கு வேலை செய்யும், மியூசிக் கேட்டாதான் இவருக்கு உற்சாகம் வரும். அது ஒரு பழக்கமா போயிடுச்சு, ஒரு பாவம் பழக்கமா போயிடுச்சு. சினிமாவில் பார்க்கிறோம் அந்நிய பெண்கள் டான்ஸ், சும்மா முஸ்பாதிக்கு நேரம் வந்துட்டு போறது. அந்நிய பெண்களை பார்க்கிறேமே, அரைகுறை நிர்வாகத்துல பார்க்கிறேமே, சும்மா பழக்கம் தான். சும்மா ஒரு முஸ்பாதியை பார்க்கணும், பயம் இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்லாம போயிடுச்சு? அல்லாஹ்வுடைய நினைவு குறைஞ்சது, அதனால பயம் வராது. பயம் வராது, பாவங்கள் சகஜமாகிடும். பாவங்கள் சகஜமான பிறகு தௌபாவும் வராது. கடைசியில இறுதி முடிவு கெட்ட முடிவாக, நல்ல மௌத்து கிடைக்காது, கெட்ட மௌத்து தான் கிடைக்கும். நல்ல மௌத்தானா கெட்ட மௌத்தானா அது எல்லாருக்கும் பார்க்க இயலாது. மரமையெல்லாம் பார்க்கலாம், இவர் இப்படி இருந்தார் எப்படி இருக்கிறாரே, கெட்ட மூத்து வந்தது, அதான் மாஷல்ல எப்படி இருக்கிறார். மரமேல சில மனிதர்கள் விரிவாக்கப்பட்டு இருப்பார்கள், குரங்கு மாதிரி வருவார். அடே ஒரு மனுஷனாக வாழ்ந்தது, காட்டுக்கு போனாரா குரங்காகிறதுக்கு? இல்ல, அது கெட்ட மூத்து வந்துச்சு, அதனால மஹ்ஷர்ல குரங்காக எழும்புவார். மனுஷனாத்தான் வாழ்ந்தது, மனுஷனாத்தான் மூத்தானது, மனுஷனாத்தான் கவனித்தது, மனுஷனாத்தான் அகற்றினது, மனுஷனாகத்தான் நாங்க அதை கபன் வச்சு மூடினது. எலும்பத்துல குரங்கு முகத்துல எழும்புவார். ஏனது கெட்ட மூச்சு. நாங்க பக்கத்துல இருந்தோம், அது விளங்காது, எங்களுக்கு விளங்காது, அவருக்கு தான் விளங்கும். அல்லாஹ்வுடைய ரகசியம். பயன் இல்லாம போனா அல்லாஹ்வுடைய ஷரியத்தோட விளையாடுறது. அல்லாஹ்வை இவ்வளவு சக்தி வாய்ந்த மாபெரும் ரப்பாகிய காதிருல் முத்தலக்காகிய அல்லாஹ்வை அற்பமாக கருதிய அல்லாஹ் சொல்றானே, வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வை தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அல்லாஹ் சொன்ன உடனே அது ஒண்ணும் பர்றதுக்கு இல்லை.
அதை பார்த்து இது செய்யவானா, இது பேசவானா, இப்படி ஏன் இது மாட்டு போடுவான், இல்லை சிஐடியில மாட்டு போடுவான், இமிகிரேஷன்ல மாட்டு போடுவான், போலீஸ்ல மாட்டு போடுவான்னு சொன்னா ஓ அப்படியான்னு கேட்பா. இல்ல சொல்றேன், இல்ல அல்லாஹ்க்கு தான் மாட்டு போடுவான்னு சொன்னா சிரிக்கிட்டு போவாரு. நான் தான் மாட்டு போறேன்னு சொன்னா நீ சிஐடியில மாட்டு போடுவான், அல்லது போலீஸ்ல மாட்டு போடுவான், அல்ல அரசாங்கத்துல மாட்டு, சட்டத்துல மாட்டு போடுவாங்க. ஐயோ போட்டுட்டு போ, நீ அல்லாஹ்கிட்ட மாட்டு போயான்னு சொல்லுங்க. போட்ட கணக்கு தப்பு கணக்கா போய்விட்டது. மற்றதெல்லாம் விளங்குது, மற்ற சக்தி எல்லாம் விளங்குது, சட்டம் எல்லாம் விளங்குது, இது கவர்மெண்ட் ரூல்ஸ் அவரை விளங்குது, மினிஸ்ட்ரி ஓவர் விளங்குது. அல்லாவுடைய சட்டம் விளங்குதான். அல்லாவுடைய சட்டத்துல மக்கள் விளையாடுவார்கள். அதெல்லாம் சொல்லலாம். ஒமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹ்வுடைய சக்தி வல்லமை, அல்லாஹ்வுடைய அந்த தரம் மக்கள் தரக்குறைவாக வைத்து விட்டார்கள். அல்ல சொன்னான் உறங்கணுமா. ஒரு சின்ன உதாரணம், அல்லாஹ்வை பற்றி ஆயிரம் ஆயிரம் உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறான். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க. கியாமத்து நாளையில அல்லாஹ் எல்லாருக்கும் விளங்கும்படியாக தன்னுடைய சக்தியை வெளியாக்குவான். எப்படின்னா இந்த பூமி இருக்கிற முழு பூமியும் முழு பூமியும் அல்லாஹ்வுடைய ஒரு பிடியில அடங்கி போயிடும். ஒரு பிடி மண்ணை போல முழு உலகத்துடைய சக்தியும் அல்லாஹ்வுக்கு முன்னால எப்படி நாங்கள் பிடி மண்ணை அடக்கி இருக்கிறோமோ கையில, அதே மாதிரி முழு சக்தியையும் அல்லாஹ் ஒரு பிடியில அடைச்சிருவான். அந்த பவர், இந்த பவர், சூப்பர் பவர், எத்தனையோ பவர் இருக்கிற உலகத்துல. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, கடந்த காலங்கள் இருந்துச்சு, ஆதி காலத்தில் இருந்துச்சு, அதுக்கு முதல் இருந்துச்சு, இப்பிரமே எல்லா சக்திகளையும் அல்லாஹ்வுடைய பிடியில் அடங்கி அவனுங்களா பேசுறான். இந்த 7 வானங்கள் இருக்குது அல்லாஹ்வுடைய கையில சுருட்டப்பட்ட பேப்பர் மாதிரி ஆயிடும். நாங்கள் பேப்பரை கையில சுருட்டினா அந்த பேப்பர் எங்க சக்திக்கு முன்னால ஏமாத்திரம் ஒன்றுமே இல்லை. 7 வானம். வானம் என்னென்று எண்ணம், வானத்துக்கு விஞ்ஞானிகளும் போகல, விஞ்ஞானமும் போகல. சந்திரமண்டலத்துக்கு விஞ்ஞானிகள் போயிட்டு வந்துட்டாங்க, விஞ்ஞானமும் போய் வந்துட்டு. அதுக்கு அந்தால விஞ்ஞானிகள் போகல, விஞ்ஞானம் போனிச்சு. வானத்துக்கு ஒருத்தரும் போகல, விஞ்ஞானியும் போகல, விஞ்ஞானமும் போகல. சக்தி வாய்ந்த 7 வானங்கள், சக்தி வாய்ந்தது. சும்மா பேப்பர் துண்டு மாதிரி இல்ல, மேகம் மாதிரி இல்ல, சக்தி வாய்ந்த 7 வானங்கள். 7 வானங்களும் பேப்பர் துண்டு மாதிரி அல்லாஹ்வுடைய கையில் ஆகிடும். அந்த அல்லாஹ்வை நீங்க பயமில்லாம இருக்கிறீங்க, அவனுடைய கட்டளையை அற்பமா கருதுறீங்க. இப்ப மக்களோட நிலைப்பாடு என்னன்னா, ஒரு சத்தத்தை சொல்லுவாரு, அதை பார்க்க இவர சொல்வாரு. அது அவருடைய சட்டம் தான், அவருடைய சட்டம் இல்லை. ஒரு ஆலிம், ஒரு முஃப்தி சாப் வந்து சட்டம் சொல்லுறார், மக்களுடைய ஹராம், அவங்களுக்கு இந்த சாபத்தில் உண்டாகும். அட யாரா சொல்றது? இவரா? அவரு போட்டு போக, இவரு நம்மளா சொல்லணும். அது அவருடைய சட்டம், சட்டம் இவருடையது. இந்த சட்டத்தில வெளிப்படுத்தப்படும் சட்டம் இருக்கிறே அல்லாஹ்வுக்குரியது. இவரை பார்த்து சட்டத்தை மதிக்காதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டம் இவருடைய சட்டம். சட்டம் ஒரு ஆக்களை பார்த்து முடிவு செஞ்சுதான் இவரா சொன்னார், இவரு பேசுறியா அப்படின்னா அப்படி விட்டுருவோம். இப்படியெல்லாம் தட்டி போனாக்கள் ஒரு நாளைக்கு, நீ தட்டி போனா என்ன இருக்கும் வாழ்க்கையில? தீன் இருக்குமா? அது இருக்காது. இவர்களொத்த சிராத்துல போராடுகள் சலித்து விடுவார்கள், குணத்துல சொல்லுவார்கள்,
லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீர். அடே சொன்னதெல்லாம் சத்தத்தை பார்த்து பார்த்தே தட்டிட்டு வந்துட்டோம். உடனே சிந்திக்கலையே, இவர் தானே பேசுறார், அவன் தானே வந்தான், இவன் போய் விட்டுப்படு வேலை பார். அப்படி தட்டி 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 சத்தம் எந்த அல்லாஹ்வுக்குரியதோ மனசுல எடுக்கல, வாதல்ல சறுக்கி விடுவார்கள். சொல்வார்கள், மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீர், ஸஹீர் என்ற நரகத்தில வர வேண்டிய நிலைமை வந்திருக்காதே. நான் பேச்ச கணக்கெடுக்கலையே, சீரிக்கலையே, அதனால ஸஹீர் என்ற நரகத்துக்கு வந்துட்டோம். அல்லாஹ்வும் கேட்பார், என்ன இங்க வந்திருக்கிறீங்க? அலம் தகுன் ஆயாத்தி துத்லா அலைக்கும் வ குன்தும் பிஹா துகذிபூன். என்னுடைய அத்தாட்சிகள் உங்களுக்கு சொல்லி காட்டப்படலையா? காட்டுனதா நீங்க பொய்ப்படுத்திட்டு போனீங்க, உங்களை வாட்ட நீங்க போனீங்க. என்னுடைய அத்தாட்சிகள், அல்லாஹ் இருக்கிறான், எப்படி இருக்கிறான், என்ன சொல்லி இருக்கிறான், என்ன எதிர்பார்க்கிறான் என்ற அத்தாட்சிகள் சொல்லப்பட்டது. அழகாதான் சொல்லப்படவில்லை அத்தாட்சிகள். மலர்கள் கேட்பாங்க, அலம் யதிக்கும் ருசுலும் மின்கும் யத்லூன அலைக்கும் ஆயாத்தி ரப்பிக்கும் வயுனக்கும் லிகாஅ யௌமிக்கும் ஹாதா. உங்களோட ஊருக்கு ஒருத்தர் வரலையா? என்ன காட்டிலே வாழ்ந்தீங்க, உங்களோட ஊருக்கு ஒருத்தர் வரலையா? நிலவரத்தில் யாரும் வரலையா? வந்து தூதர்கள் நபிமார் வரலையா? நபிமாருடைய தொடர்ல யாரும் வரலையா? அந்த நபிமாருடைய எளிமை சுமந்த யாரும் வரலையா? நபிமாருடைய இழைப்பை சுமந்த யாரும் வரலையா? வந்து இந்த பயங்கரமான நாளுடைய பயங்கரத்தை பத்தி சொல்லலையா? லேசான நாள் இல்ல, பயங்கரமான நாள். மலக்குகளை பயந்து நடுங்குகின்ற நாள். மலக்குகளை பேசாம இருப்பாங்க. பாவமே செய்யாத, பாவமே உணர்வே இல்லாத மலக்குகளை பயப்படுற நாளும் தான் பாவிகளாக வாழ்ந்த மனிதனுடைய நிலைமை பெய்யாது. நடுநிலையை பின்வாங்குகின்ற நாள். மக்கள் எல்லாம் போவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, எல்லாத்தையும் போவாங்க. இந்த மக்சூதங்களை கொஞ்சம் ரிலீஸ் பண்ண சொல்லுங்க, அல்லாஹ்கிட்ட பேசிங்க. நீங்க நபிமார்கள், உலகத்துல அல்லாஹ்வுடைய பேசினாக்கள், உலகத்துல அல்லாஹ்வுடைய மெசேஜ் உங்களால் தொடர்பானது, எங்களுக்கு கேளாது, நீங்க போங்க, நீங்க போங்க. எல்லா நபிமான் சொல்லுவாங்க, இல்ல எனக்கு அல்லாஹ்வுடைய பேசுறது இப்படி ஒரு விஷயங்களுக்கு எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, அங்க போங்க, அங்க போ, அங்க போங்க. ஒரு நபியும் பண்ண மாட்டான். நபிமான்களே அல்லாஹ்வுடைய பேசுறது பின்வாங்குற நாள். யாரு பேசுவா? முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும்தான் பேசுவாங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும்தான் சுஜூதுல இருந்து ஷஃபாஅத்துல் குப்ரான்னு சொல்லப்படும் அல்லாஹ்வை இதுவரையும் புகழாத வார்த்தைகளால் அல்லாஹ்வை சுஜூதிலே புகழ்வார்கள். அந்த வார்த்தைகளை அல்லாஹ் அந்த நேரத்தில் போடுவார். இதுவரையும் உலகத்தில் அல்லாஹ்வை யாருமே புகழாத வார்த்தைகள், அந்த வார்த்தைகளால் அல்லாஹ்வை புகழ 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 அல்லாஹ்வுடைய கோபம் இரக்கமா மாறுது. முஹம்மதே தலைவிட்டுங்க, சல் போட்ட கேளுங்க, தாரே, யா அல்லாஹ் மனித சமுதாயத்தை விடுதலை ஆக்கிரு, இந்த இடத்திலிருந்து காலி ஆக்கிரு, சரி கூட்டிட்டு வாங்க ஆக்கிற. முஹம்மது ஸல்லல்லாஹு மட்டும்தான் முன் வந்து பேசுவாங்க. நபிமார்களே தேவையில்ல. ஏன் அல்லாஹ் போயிடாது, இப்ப போயிடாது. அல்லாஹ் தன்னுடைய முழு மகத்துவத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். யாரும் புகையலாது. அவன் நாம யாரை பேசலாம்? உலகத்துல வாயடிக்கலாம், வேண்டிய மாதிரி பேசலாம் தானே. உலகத்தில் சரியத்தை பற்றி பேசினா, தீனை பற்றி பேசினா, அல்லாஹ்வுடைய சத்தம் பேசினா, அதுக்கு வேண்டிய வாய்க்கு வந்த மாதிரி வாயடிக்க வேண்டும். அங்க வாய் திறக்காது, அங்க பேசலாம். எங்க பேசுற திறமை அல்ல, அல்லாஹ்வுக்கு முன்னாலே பேசுறீங்க. நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்வுக்கு முன்னால நிறுத்தப்படுவேன், என்ன நடக்கும்? இது உலகங்களுடைய சிந்தனைக்கு முறைய தலைப்பு.
வழக்கு ஃபைல் பண்ணப்பட்ட மனுஷன் என்ன யோசிப்பார்? வார மாசம் 10ஆம் தேதி கோர்ட்டுக்கு போகணும், நிறுத்தப்படுவேன் ஜட்ஜுக்கு முன்னால, என்னடா செய்யறது? என்ன செய்வார்? பாப்பமே இருப்பாரா? இல்ல, அவரை கூட்டாளியை கூட்டிட்டு போய் எந்த லோயர்கிட்ட போவோம், உங்களோட தெரிஞ்ச லோயர் அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட போவோம். அவர் அட்வைஸ் இருப்பார், கேட்பார், பேசுவார். ஏன் நான் வார மாசம் 10ஆம் தேதி ஜட்ஜிக்கு முன்னாலே நிற்கணும், குற்றவாளியாக இருக்கிறேன், என்ன செய்கிறது? அல்லாஹ்வுக்கு முன்னாலே நிற்கணும், என்ன செய்கிறது? இல்ல இந்த ஜட்ஜ் கொஞ்சம் கொஞ்சம் அவரு ரஃபானால் சமாளிக்கிறாரு, அல்லாஹ் ஒன்றை சமாளிக்கலாம், அப்படித்தான் நினைப்பு. அல்லாஹ்வை சமாளிக்கலாம். அதான் சொன்னான், அம்மா கதருல்லா அம்மா கதரி, அல்லாஹ் பத்தி தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. அல்லாஹ் சமாளிக்கலாம், அல்லாஹ் பத்தி தப்பு கணக்கு போட்டான். காலையில பாருங்க, 7:15 7:30 7:45 எல்லாம் ரோட்டெல்லாம் ஏன் அவ்வளவு பிஸியா இருக்குது? லீவு நாளை விட்டுட்டு மற்ற நாளையெல்லாம் என்ன போகுது? பைக் ரோட வேகமா போகுது, ஒன்றையும் பார்க்கலாம், போய்கிட்டே இருக்கு. எங்க முழு சிந்தனையும் 10 நிமிஷம் தான் இருக்கு, எங்க டக்குன்னு பேய்த்திரணும், எங்க ஆபீஸுக்கு பேய்த்திரணும், ஸ்கூலுக்கு பேய்த்திரணும். இது சட்டம் டைமுக்கு நிறைவேற்றணும், டைமுக்கு செய்யணும், அவ்வளவு பிஸியா இருக்குது. முழு ரோட்டும் பிஸி. ஒரு சட்டத்தை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதான் சொல்லியாச்சு, அல்லாஹ்வுடைய சட்டம். அதுல முன்பின் செய்கிற எத்தனை பேர் வருவாங்க? பாவி சட்டம் கேட்டு தீடு நாய் படித்து தூக்கம் வைத்து யார் பிரச்சனைதானே என்று புகருக்கு வர கிழக்கு எதிர்த்து பயந்து ஒன்று போனார். இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் விளையாடுகின்றவர்கள். விளையாடுகின்ற முடிந்த விளையாடட்டும், அவர்களுக்கு நேரம் வச்சிருக்கிறேன். ஒரு விஷயத்தை நபியை சொல்லுங்க, ஹக்கு என்பது எந்த கதையில உங்களுடைய ரப்புடைய கதை. ஹக்குன்னு பேசுறீங்க, ஒரு தீர்ப்பு, ஒரு சட்டம், ஒரு உண்மை, ஒரு முடிவு சொல்றேன்னு, இதுக்குதான் ஹக்கு. அதுதான் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வராது. அது எந்த ஒன்றை பேச்சல அவங்களுடைய ரப்புன்னு வந்தது. அவங்களோட ரப்பு. ஏன் உங்களோட ரப்புன்னு சொன்ன, இந்த ரப்புன்னு சொல்லாமலைக்கு ஒன்ன படைச்சவன், ஒன்ன பரிபாலிக்கிறவன், கண்ணுக்கு பார்வை தந்தவன் யாரு, மூளைக்கு சிந்தனை தந்தவன் யாரு? மந்த புத்தி ஆக்கியிருந்தா என்ன செய்ய முடியும்? கோடீஸ்வரர் பிள்ளை மந்த புத்தியில இருக்கு, என்ன செஞ்சாலும் கோடியை வச்சு இருக்கிறா இல்லையா? பணக்கார கொடுமை, அவன் வந்து பிள்ளைதான், அவரு சொன்னான் சுகம் இல்லை, சமாளிச்சுக்கணும். கோடி கோடிய கொட்டுனா அவர் விவேகியாக மாறியா இருந்தா அவர் எத்தனை மில்லியனை செலவழிக்க ரெடி, ஆனா இயலாது. அல்லாஹ் அவங்களுக்கு மூளைக்கு விவேகம் தந்தானே, நன்றி சொல்றது. நாவுக்கு பேச்ச அல்லாஹ் தந்தான், இப்படியா பேசுறது? காலுக்கு கேள்வி சொன்ன அல்லாஹ் தந்தான், அதுக்கு அவன் நன்றி கட்டான் நடக்கிறது. ஒரு நாங்க பாவம் என்று சொல்லி செருப்பு வாங்கி தந்தார், அவருக்கு அந்த செருப்பால் அடியா, அதான் நன்றி அவருக்கு. அதான் சொல்றான், உங்களுடைய ரப்பு அந்த முடிவுக்கு ஹக்கு, அதன் ஹக்க சொல்லுங்க. விருப்பம் என்ன எடுங்க, பின்னாடி போங்க. நீங்க எல்லாம் இதை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், நீ எல்லாரும் தொழணுங்க, எனக்கு கட்டாயம் இல்லை, உங்களுக்கு தேவை என்ன சொல்லுங்க, இல்லாடி போங்க. நாங்க நிப்பந்தமாக்கல, நீ இல்ல இல்லாட்டி போய்க்கிறது விட்டு, எங்களுக்கு இது கட்டாயம் இல்லை. யாரு சொல்றா? அல்லாஹ் சொல்றான், நீ நம்புறவன் நம்பு, சொல்லிட்டு சொல்றான். அங்கால என்ன நடக்கும் தெரியுமா? அதையும் பார்த்துக்கொள். இன்னா அகதுனா லில்ஸாலிமீன நாரா, இந்த போறவன் இருக்கிறான இவன் அநியாயக்காரன்.
இவன் நான் படைச்சேன், பரிபாலிச்சேன், இவன் புத்தியிலிருந்து சக்தியிலிருந்து அனைத்து புலன் உறுப்புகளையும் இயக்குகின்ற ஆற்றல் நான் இருப்பேன் எந்த பேச்சு இவனுக்கு தேவையில்லை, ஒழுங்க போகட்டும், இவன் அநியாயக்காரன். இந்த அநியாயக்காரனுக்கு நான் ஒரு சாமான் வச்சிருக்கிறேன். என்ன சாமான் தெரியுமா? நெருப்பு வச்சிருக்கிறேன். எப்படி நெருப்பு? அந்த நெருப்பு வரும், ஓடுவ பக்கம் என்ன நெருப்பு தான் சூழ்ந்து கொள்ளும். நெருப்பு அவரை ரவுண்ட் அப் பண்ணி கொள்ளும். எங்க ஓடுறது? தாங்க முடியாம தாகத்தினால பதறி துடிப்பான். தாகம் என்று நெருப்பை விட மோசமான பானத்தை பறிக்கப்படும். தண்ணி அவனும் குடி தண்ணி நெருப்பை விட மோசமாயிருக்கு. தண்ணியை கிட்ட கொண்டு வரக்கிலேயே முகம் கருகி சதையெல்லாம் விழுந்துடும். அதை குடிக்காதனையே இந்த குடலாம் குங்கி அப்படி வெளியில விழுந்துடும். சொல்றான், இந்த அநியாயக்கட கெட்ட முடிவு இதுதான் சொல்றான். அல்லாஹ்வுடைய கட்டளையை புறக்கணித்து உலகமே வாழ்க்கை என்று முடிவு கட்டி போனாத்தோடைய கெட்ட முடிவு இதுதான். அதனால தாவத் என்பது அல்லாஹ் பக்கம் அழைக்கிறது. நபிமார்கள் அழைப்புதான். மக்கள் ஏமாந்து பாவம் ஏமாந்து பேத்துருவாங்க. அலைங்க அல்லாஹ் பக்கம். மக்கள் நீங்க அல்லாஹ் பக்கம் அலைங்க. அங்கங்க போறாங்க மக்கள் எல்லாம் மறந்து அல்லாஹ் பக்கம் அலைங்க. எப்படி அழைக்க வேணும்? அழகான வார்த்தை, ஏசி பேசி அழைக்கிறல்ல, சண்டை பிடிக்க அழைக்கிறல்ல, அன்பாக அலைங்க. அழகான வார்த்தைகள் மூலமாகவும் மக்களுக்கு பொருத்தமான முறை மூலமாகவும் இவர் எப்படி அழைக்கலாம், அவர் எப்படி அழைக்கலாம், இவர் எப்படி அணுகலாம், அவர் எப்படி அணுகலாம், எப்படி அகல கேட்க மாதிரி நீங்க நடந்து மக்களை அன்பாக அல்லாஹ் பக்கம் அழைங்க. எங்க தரித்தம் செய்யப்பட வேண்டி ஏற்பட்டாலும் அழகான முறையில கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அங்கே ஆத்திரம் அடைஞ்சு கொண்டு முட்டுக்கொள்ளலாம். அதனால நபிமாருடைய பொறுப்பு தான் தாவத்தின் அழைப்பு. எல்லா நபிமாரின் முத்திரையாக வந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகம் நபிங்கிற இடையில அனைத்து மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கிற பொறுப்பை சுமந்து வந்தார்கள். ஆனால் 23 வருஷத்துடைய உழைப்பட அல்லாஹ் அவர்களே எடுத்துட்டான். அப்ப என்ன செய்யறாங்க? அதுக்கு தெரியுந்தாங்க, நபி அனுப்புறா இப்ப ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அனுப்பணும், அதுவும் போதாது. இல்ல நபி தேவையில்லை. ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லுகிறான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னான். இந்த உம்மத்தை பற்றிய நீண்ட ஒரு வர்ணனை சொல்லிட்டு சொன்னா, ஓஹும் கல் அன்பியா, இவர்கள் இருக்கிறார்களே, முஹம்மதுடைய உம்மத் இருக்கிறார்களே, இவர்கள் நபிமார்களை போல என்று சொன்னார். நபுவத் இல்ல, நபுவத்துல உழைப்பு கொடுக்கப்பட்டுச்சு. நபுவத் கிடைச்சா, நபுவத்து மட்டும் கிடைக்காது, நபுவத்துல உழைப்பும் கிடைச்சா நபி. எல்லா நபிமார்களுக்கும் இந்த வஹி மூலம் நபுவத் கிடைச்சது, அதை தொடர்ல நபுவத்துல உழைப்பு கிடைச்சது. இப்ப நபி இல்ல, இந்த உம்மத்துக்கு வஹி இல்ல, அது நபுவத் இல்ல, ஆனா நபுவத்துல உழைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அதான் அந்த உம்மத்தை சொல்லப்படுது நபிமார்களை போல. ரெண்டு கிடைச்சா நபி, இந்த ஒன்று கிடைச்சா நபிமார்களை போல என்று சொல்ல. அதனால கியாமத்து நாளையில அல்லாஹ் இவர்களை எப்படி கௌரவப்படுத்துவானா, நபிமார்களை போல உலகத்தில் வாழ்ந்தவர்கள். எப்படி நபிமார் போல? நபிமாருடைய உழைப்பை செய்தவர்கள். நபியுடைய கவலையை போல கவலை, நபியுடைய உழைப்பை போல உழைப்பு. நபி யோசிக்கிறார், இந்த முழு ஊரையும் எப்படி திருத்துறது, இந்த மக்களை எல்லாம் எப்படி மாதத்தை கொண்டு வர்றது. நபியுடைய கவலை, இதே கவலை அந்த உலகத்துல மக்கள் எடுக்கிறார்கள். 100க்கு 100 தொழுகையாளி ஆக்களை எப்படி, இந்த வாலிபர்களை எல்லாம் மஸ்ஜிது கொண்டு வர எப்படி, இந்த ஊர்ல நடக்கிற பாவங்கள் எப்படி இல்லாம போறது, என்ன செய்யலாம் என்று கவலைப்படுகிறார். ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு வீடும் மஸ்ஜிது சாயலுக்கு மாறணும். மஸ்ஜிதுல தொழுக, திக்ர், திலாவத், தாவத், தரீம்,
வீட்டில் இந்த சாமான் இருக்கிறது. மஸ்ஜிதுடைய ஆமால்களை எந்த வீட்டுகளை கொண்டு போக சேர்க்க மாட்டீங்களோ யகூதிகளுடைய ஆமால்கள் வீட்டுக்குள்ள வந்துடும். மஸ்ஜிதுடைய ஆமால்களை வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு நீங்க தாமதிச்சா உங்களுடைய வீடு யகூதி நசராக்களுடைய திட்டங்களை செயற்பாடுகளை அமுல்படுத்துகிற வீடாக மாறிடும். ஷிர்க்குடைய வீடா போய்க்கிறது, விஜயத்துடைய வீடா போய்க்கிறது, அந்நிய கலாச்சாரத்துடைய வீடா போய்க்கிறது, பாவங்களுடைய வீடா போய்க்கிறது. அதுல வீடுகள்ல இந்த அமல்களை கொண்டு போகும். சில இப்படி எல்லாத்தையும் சீராக்குறது ஒரு அறிவித்தலோட நடக்காது. அதாவது செய்ய சொல்றோம் இவங்களா நடக்காது. அதுக்குதான் பாரிய ஒரு உழைப்பு தேவை. அரபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரிய ஒரு உழைப்பு செஞ்சுதான் சமூகத்தை சமைச்செடுத்தார்கள். ஹெரானிலிருந்து நபியாக வந்தவுடனே அங்க மக்களுக்கு கூட மக்களே நபியா வந்திருக்கிறேன். ஏன் இவர்கள் அல் அமீன் என்ற பட்ட பெயர், சாதிக் என்ற பட்ட பெயர் மக்கள்கிட்ட வாங்கி இருக்கிறாங்க, பொய் சொல்ல மாட்டார் என்று எல்லாத்தையும் ஏற்கனவே நல்ல பெயர் இருக்குது, அப்ப சொல்லலாம் தானே சொல்லிட்டார்கள். எடுபட்டீங்க இல்லையே, அவருடைய சாட்சாவே ஏசிட்டு போனார். நாசமா போகட்டும் என்று அவருடைய மண் அள்ளி அப்படி வீசிட்டு போனார். ரசூலுல்லாஹ் பதில் சொல்லல, அல்லாஹ் பதில் சொன்னா தப்பத் யதா, நீதான் நாசமா போற, நபி நாசமா போறல, நீ நாசமா போன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூழலை உருவாக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வை அடிக்க வந்தார்கள், ஏச வந்தார்கள், கொலை செய்ய வந்தார்கள், நாடு கடத்த வந்தார்கள், எல்லாம் நடந்துச்சு. பிறகு அவர்களே நபி தோழர்களாக மாறினார்கள். நபித்தோழர்களோட உயர்ந்த அந்தஸ்துக்குரிய ஆட்கள் சிலர். அது ஒரு அர்த்தம் ஹஸரத் உமர். எந்த அளவுக்கு சொல்லுவாங்க, ஹஸரத் உமரை உயர்த்தி சொன்னாங்கன்னா ஹஸரத் உமருடைய அந்தஸ்தும் அவருடைய தகனையும் எவ்வளவுண்டா, எனக்கு பின்னால நபி ஒன்று இல்லை, லவ்கான பாதி நபியும் லக்கான உமர், எனக்கு பின்னால நபி ஒன்று வாழ்ந்தா அப்படி என்று முடிவு செய்யறா அல்லாஹ் உமரைத்தான் நபியாக்குவான்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நபியுடைய கழுத்தெடுக்க போனவர், நபியை கொள்ற யார் கொள்றது, யாரை கொள்றது, அது உமர் நான் கொள்றேன், நான் கழுத்தை கொண்டாந்து போனாங்க. கழுத்தை வரணும் எதிர்பார்த்தாங்க, உமர் போறான். ஆனா எவரை கழுத்து கீழே வச்சு சரண்டர் ஆயிட்டார். ஏன்? அந்த வீட்டில நடந்த தாவத், அவருடைய சகோதரி மச்சானும் என்னோட சஹாபியும் இருந்து அங்க வீட்டு தாலீம் நடக்குது, வீட்டில குர்ஆனுடைய ஹல்கா நடக்குது. அது இவர் அப்படியே கீழே போட்டு அவ்வளவு ஆவேசமும் ஆக்ரோஷமும் கலந்து போயிடுச்சு. அமால்களுக்கு அல்லாஹ் தனியாக சக்தியை வச்சிருக்கிறான். அந்த சக்தியிலிருந்து நாட்கள் அப்படியே கலந்து வைத்தது. சில இதை உருவாக்குவதற்கு ஒரு பாரமான ஒரு முஜாஹதா செய்யணும், இதனை பாடுபடணும், முயற்சி செய்யணும். சும்மா கொஞ்ச நேரத்திலே பேச்சினால் நடக்காது. ஏன்? அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடுபட்டார்கள், தியாகம் செய்தார்கள், அலங்கி திரிந்தார்கள், வியர்வை சிந்தினார்கள், இரத்தம் சிந்தினார்கள். தாய்விட இரத்தம் வடிந்தி செழிப்பே இரத்தமா போயிடுச்சு, இரத்தம் சிந்தினார்கள். பணியில் ஷஹீதாக்கப்பட்டது, அடி வாங்கினார்கள். அல்லாஹ் இவனையும் செய்ய வச்சுத்தான் ஒரு சமூகத்தை உருவாக்கி தந்தான். ஆனால் சமூக மாற்றம் என்பது பேப்பருக்குள்ளால வர ஒன்று இல்லை. பேப்பர்ல எழுதிட்டதானே சமூகம் மாறாது, மீடியாக்குள்ள போட்டதுனால சமூக மாற்றம் வராது. ஒரு சிந்தனை மாற்றம் வந்து வரும். நல்ல கருத்து நல்ல கருத்து எல்லாம் கருத்து தெரிவிச்சு கூட இருப்பாங்க, ஆனா ஆள் மாறாது. நாங்க சொல்றது என்ன, இது கலந்துரையாடல் இல்ல, கருத்து பரிமாற்றம் இல்ல, இது கருத்தரம் இல்ல, ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது. அதுக்காக வேண்டி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செஞ்சார்களோ அதே வேலையை செஞ்சு பார்க்க என்ன செய்தார்கள். அல்லாஹ் சொன்னான்,
துஜாஹிதுன ஃபீ ஸபீலில்லாஹ் பிஅம்வாலிக்கும் அன்ஃபுஸிக்கும். நீங்க பாடுபடுங்க, முஜாஹதா செய்யுங்க. முஜாஹதா என்னத்தான செய்யறது? பிஅம்வாலிக்கும், உங்களோட காசை கொண்டு வாங்க. யாருடைய காசுல உங்களோட முஜாஹதா இல்ல. நான் பாரு நீங்க காசு செய்வீங்களா? இல்ல, உங்களோட காசு தான் வாங்க. உங்களோட காசு, உங்களோட நேரம், அவங்களுக்கும் ஆப்போசிட்டும் உங்களோட வாழ்க்கை காலமும் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு வரணும். அல்லாஹ் சொன்னான், ஸாலிக்கும், உங்களுக்கு தான் சொல்றேன், இது வேற யாரும் சொல்ற கதை இல்ல. குர்ஆன் உனக்கு சொல்றது, குர்ஆன் கையில வச்சுக்கிட்டு உனக்கு தான் சொல்றேன். ஸாலிக்கும், வேற யாருக்கும் போல் பாஸ் பண்ற மாதிரி பாஸ் பண்ற கதை இல்ல, உனக்கு தான் இது. எனக்கு பாருங்க, குர்ஆன எனக்கு ஓதி பார்ப்போம், வித்தியாசமாக இருக்கும். ஒரு கள்ளன் பார்த்தா ஒரே ஒரு வசனத்தை பயங்கரமான ஒரு கொள்ளைக்காரன் கொள்ளை அடிக்கின்ற நேரத்துல ஒரு வசனம் உண்டு, அது எனக்குன்னு பார்த்தா என்ன தெரியுமா செஞ்சுச்சு? அந்த வசனம் எனக்குன்னு பார்த்ததுனால அந்த கொள்ளைக்காரனை அவுலியாக்கின் தலைவரா மாத்திருச்சு. அப்படி நடக்குமா? ஃபுதைல் இப்னு இயாத், யார் அவர்? பக்தாதுட மாபெரும் கொள்ளைக்காரர். பக்தாதுக்குள்ள ஒரு யாரோ பட்டாளம் நுழைஞ்சா தட்டிமாறுவாங்களாம், அப்படியே இதுவாயிற்று, புகையில்லாத தங்கணுமா? தங்குனா என்ன நடக்கும்? ஏன் ஃபுதைல் இருக்கிறார், வந்த கதை முடிச்சு, வெறுங்கையாத்தான் போகணும், அப்படியாத்தான் அவர். அப்படி ஒரு பட்டாளம் பகிர்ந்து கொண்டு தங்கிக் கொண்டிருக்கிற நேரத்துல புலைல் போய் சேர்ந்துட்டார். இந்த கதையை முடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் சூட்டி ஆகிட்டு போறான். அங்கதான் அந்த சபையில் ஒரு இறை நேசர் ஒருவர் எல்லாம் தூங்குற நேரத்தில் அவர் அல்லாஹ்வோட வசனித்துக் கொண்டிருக்கிறார். தட்டி வெட்டி அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன இன்பமாக அல்லாஹ்வுடைய மஹப்பத்தில் ஓதிக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் என்ன சொல்லுகிறார்? அலம் யானில் லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால உள்ளங்கள் நடுங்கும் நேரம் மூமின்களுக்கு இன்னும் வரலையா? எப்ப அல்லாஹ்வை நினைச்சவங்க கல்வி பயப்பட போகுது? அல்லாஹ்வை நினைச்சு உள்ளங்கள் பயப்படுற கல்வி இன்னும் வரலையா? கல்லா போயிட்டவங்கள கல்வி பயம் வராதா? இந்த கதை பிடிக்கிட்டா பயப்படுற காலகட்ட இஸ்ராயலை கண்டு பயந்து சரி வருமா? முன்கண்ணத்துல கண்டு பயந்து சரி வருமா? மரபை நெருப்பு கண்டு பயந்து சரி வருமா? இல்ல சொல்லே, அல்லாஹு அக்பர் சொல்லத்துல எங்கே பயப்படுது? பயப்படுறது இல்லை. அதுக்கு நீங்க ஏதாவது செய்ய, உங்களோட கல்வி அது கல்லா போயிடுச்சு, அதுக்கு ஏதாவது செய்யணும். அது கண்டிப்பா இந்த கல்லை யோசிச்சார், அல்லாஹ் என்னோட பேசுற, இது எனக்கு யோசிச்சார், அல்லாஹ் எனக்கிட்ட கேட்கிறான், அல்லாஹ் நீ நேரம் வரலையா? அல்லாஹ்வுடைய பயத்தினால உள்ளம் நடுங்கும் நேரம் வரலையா? எப்படா என்று அல்லாஹ் எனக்கிட்ட கேட்கிறான் என்று பார்த்தார். இது குர்ஆன் ஓதுறான்னு போல எனக்கு கேட்டார், அறியாம பதில் சொன்னார், ரப்பே நேரம் வந்து விட்டது, கல்வி கெடுத்தார், உணர்வுகள் மாறியது, திரும்பினார். பிறகு அவர் பழைய வாழ்க்கையை திரும்பியும் பார்க்கல, ஹரத்தை நோக்கி போனார். ஹரத்துடைய ஆவிடுகளாக அப்படியே மூழ்கினார். தௌபா செய்ய ஆரம்பித்தார். எடுத்ததெல்லாம் கொடுத்து ஒரு வேலையோடு செஞ்சிடலாம். பல வருடங்களா கொள்ளையடிக்க இருக்கிற எழுதி வைக்கும் டைரியில ஒரு வருஷம் எத்தனாம் தேதி யாருடைய கோத்திரத்துடைய ஏகலவு சாமான் தலைவெடுத்தார். 5 வருஷத்துக்கு முன்னால இந்த கோத்திரம் இந்த ஊர்ல வந்தா அவங்களுடைய சாமான் ஏகலவு. அல்லாஹ் அப்படி போட்டிருந்தாங்க. ஒரு தௌபா பின்னுக்கு தேவைப்படும். அந்த டைரியை பார்த்து ஒவ்வொரு ஊரா போய் உங்களோட கோத்திரம் இன்னும் அந்த 10 வருஷத்துக்கு முன்னால 10,000 திரகம் பெருமதியான சாமான் கொள்ளையடிக்கிட்டேன், பிடிங்க சொன்னான். இந்த நாட்டுக்கு போய் தேடி அந்த கோத்திரத்துல கண்டுபிடிச்சு, இந்த கோத்திரம் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னால 2000 தீனாருடைய சொத்து களவெடுத்தேன்
பக்தாதுல அவங்களதானே இப்படியே வருஷங்கள் கொடுத்து 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 தௌபா செஞ்சு முடிச்சார். அல்ல என்ன பண்ணான் தெரியுமா? அவரை துவாவுக்குரிய மனுஷனா ஆக்கிறார். யாருன்னு சொன்னா அப்படி சொல்லையா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லித்தான் முடிக்கணும். சும்மா சொன்னா நான் கேட்டோம், அடே எந்த சுலை எங்களை உராந்த அக்கரப்பத்தை ரகமான் இருக்கிற யாரை சொல்லான்னு கேட்பாங்க. இல்ல பக்தாது என்ன பைத்தியம் அனுகிறேன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லிட்டு சொல்லுவோம். பேரை சொன்னாலே துவா வாஜிபாகிவிட்டது. துவா இல்லாம எனக்கு சொல்ல மாட்டாங்க. தீனுடைய பெருமதியின் மகத்துவம் உள்ள மனுஷன் துவா இல்லாமல் பேரை சொல்ல மாட்டான். துவா சொல்வார். துவாவுக்குரிய மனுஷனாக எல்லாம் மாற்றின என்னது? ஒரே ஒரு ஆயத்தை எனக்குன்னு பார்த்தால் அந்த ஆயத்தை அவர் அப்படியே தூக்கிட்டு பேசு. முழு குர்ஆனும் எனக்கு பார்த்தோம்னா எங்க நிற்போம் நாம? அதனால குர்ஆனை அப்படியே போர்டு அடிக்கிறவர் பாஸ் பண்ணி போட்டு சும்மா இருக்க கூடாது. எனக்கு என்று பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தை எனக்கு வச்சு யோசிச்சு பார்ப்போம். மணித்தியாலம் போனாலும் யோசனை இருக்காது. நம்ம செஞ்சு பார்க்கறது இல்லையே, ஒரு நாள் சும்மா செஞ்சு பாருங்க. இந்த ஆயத் எனக்கு என்னை நோக்கி குர்ஆன் பேசுகிறது, என்ன பேசுகிறது என்று பார்த்தோம்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஒரு ஆயத்தை எனக்கென்று பார்த்தார்கள், இரவு பிடித்து இன் துஅதீபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தஃபிர் லஹும். இந்த ஆயத்தை அப்படியே ஓதி ஓதி எனக்கென்று ஓதிக்கொண்டே இருந்தார்கள். அந்த ஒரு ஆயத்தையே திருப்பி திருப்பி ஓடி ஓடி இரவே பிடித்து விட்டது. நான் போன பரக்கத்தை பார்த்து முடிவெற்றிருக்கிறது. பிள்ளையை தூக்கி கொஞ்சிட்டு போற மாதிரி, பேர பிள்ளையை தூக்கி கொஞ்சிட்டு வர மாதிரி குர்ஆனையும் சும்மா மஹபத்துல தூக்கி கொஞ்சிட்டு வைக்கிறது. குர்ஆன் ஒரு வசனத்தை எடுத்து இன்றைக்கு இந்த வசனத்தை யோசிப்போம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? எனக்குத்தான் சொல்லுகிறான். இந்த வசனத்துக்கு மரணை நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன தயாரிப்பு? இந்த வசனத்துக்கு வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறா? அந்த வசனத்துக்கு தீ வீசி போட்டு நான் தான் அப்படி போறோமா? எத்தனை வசனங்களை புறக்கணித்து போறோமோ அத்தனை வசனங்களும் மறுமையில் பிடியாக வரும். பதில் சொல்லுன்னு சொல்லி வாப்பாடு ஒரு பேச்சு கணக்கெடுக்கல வருமா இல்ல? அப்படி நேற்று உனக்கு என்ன சொன்ன கேட்டாவா இல்லையா? நேற்று உனக்கு என்ன சொன்னேன், என்ன செஞ்சா கேட்டாவா இல்லையா? எப்படி கேட்பாரு? அதிபருடைய ஒரு விஷயத்த கணக்கெடுக்கா போயிட்டார், ஸ்கூல் ஆரம்பிக்கணும், என்ன கேட்பார்? எப்படி விசாரிப்பார்? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எப்படி விசாரிப்பார்? வாப்பாவனம்டா ஒரு மாதிரி சமாளிச்சு மாதிரி போயிட்டுலாம், அல்லது உம்மா பொண்ணாலும் சேர்த்து முடிக்கலாம். அல்லாஹ்வை பிடிக்கிறது யாரை பிடிக்கிறது? ஜிப்ரீலையே பிடிக்க இயலாது, யாரையும் பிடிக்க இயலாது. எனவே சொல்றேன், இது ஒரு உழைப்பு. குர்ஆனுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். அவருடைய கட்டளை வாழ்க்கை மாற்றம் பெற வேண்டும். முழு உம்மத்தில் இந்த ஹைர்கள் நலவுகள் போய் சேர வேண்டும். அதனால இந்த குர்பானி தாவத் தியாகத்தில் அல்லாஹ் பாதையில பாடுபடுறது சமூகத்தை உருவாக்குவதற்காக வேண்டி. மஸ்ஜிதுகள் வெளிச்சோடி கிடக்க கூடாது, மஸ்ஜிது நிறையணும், 100% தொழுகையாளிகள் ஆகணும். வீடுகளில் பாவங்கள் நடக்கக்கூடாது, பத்தினித்தனமான பெண்களுடைய வாழ்க்கை உருவாக வேண்டும். இதெல்லாம் சும்மா பேசி பேசி நடக்க போறதில்ல. அந்த தலைப்புல நாங்க பாடுபடணும், வேண்டாத செய்யணும். மசாலா எங்கெல்லாம் தீண்ட உழைப்பு மக்கள் வெளியாகி பாடுபடுறாங்களோ முயற்சிறாங்களோ அந்த பகுதிகளில் மாற்றங்கள் உண்டாகி கொண்டு போகுது. வாலிபர்கள் மாறிக்கொண்டு போறாங்க, பெரியவர்கள் மாற்றம் உண்டாகுது. ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் அப்படி மாற்றி கொள்றாங்க உழைப்புக்கு பின்னால. அதனால அல்லாஹ் சொன்ன கருத்தை தான் உங்களுடைய காலம் உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிட்டு போங்க. அல்லாஹ் என்ன பார்த்தா உனக்குத்தான் சொல்லுகிறேன், உங்களுக்கு நலவே நலவுதான், உங்களுக்கு தான் சீராக்கள், உங்களுக்கு தான் நலவு. முடிவு கடைசியில் இன் குந்தும் தாழமும், உங்களுக்கு அறிவு இருக்கும் என்றால் இதெல்லாம் விளக்கும். எங்கொன்றும் தாழமும், நீங்கள் எழுதக்கூடிய ஆட்கள் என்றால் அறிவு இருக்கும் என்றால் இதெல்லாத்திலே நலவு விளக்கும் என்று அல்லாஹ் முடிக்கிறான். எனவே சொல்லி அதனால அந்த பகுதியில் எவ்வளவு மாற்றங்கள் வர வேண்டும் இருக்குது. எல்லாருக்கும் ஆசைதான், ஆனா அதுக்கேற்ற மாதிரி நாங்க கொஞ்சம் தயாராக வேண்டும். நிறைய பேர் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அவசரமாக அல்லாஹ்வுடைய பாதையில
உலமாக்களுடைய தியாகம் முற்படுத்தப்படுகிறது. அசத்தவங்க 2வது வருஷம் பெரிய தியாகத்துல பல நாடுகளில் போய் முயற்சி செஞ்சு வந்திருக்கிறாங்க. எத்தனையோ மக்கள் உலமாக போய்கொண்டிருக்கிறாங்க. இந்த சபையில யாரும் இருந்தா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 1வது வருஷம் முடிஞ்சு 3 வருஷம் ஆயிட்டுது. நாங்க 2வது வருஷம் போறதுக்கு நியத்து வச்சிருக்கிறோம். அப்படி உள்ள கிளம்புங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப போகல, நீங்க எப்ப போங்க, நியத்து இருக்குது இன்ஷா அல்லாஹ் முயற்சிப்போம். 2வது வருஷம் போல உள்ள மக்கள் இன்ஷா அல்லாஹ். 2வது மாஷா அல்லாஹ் நியத்தை எல்லாம் கபூல் செய்வானாக. நிலைமையெல்லாம் சீராக்கி வைப்பானாக. அனைத்து தடைகளையும் எல்லாம் போக்கி வைப்பானாக. மேலான தீனுடைய விளக்கத்தை எல்லாம் நசீபாக்குவாயா. என்ன சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 1வது வருஷம் போகல, அப்படி போறாங்க. 1 வருஷம் போறாங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். மாசம் வந்து வெளியாகி இப்ப போறதுக்கு இருக்கிறோம். அப்படி உள்ள சொல்லுங்க சொல்ல மாஷா அல்லாஹ். என்ன உலமாக்களை கபூல் செய்வானாக. இல்முடைய விளக்கங்களை எல்லாம் திறந்து கொடுப்பானாக. ஒரு உம்மத்திலே ஹிதாயத்தை காரணமாக்கி வைப்பானாக. உள்ளங்களை எல்லாம் குர்ஆனுடைய நூரை எல்லாம் வெளிப்படுத்தி வைப்பானாக. நபிமார்களுடைய சந்ததிகளாக அவர்களுடைய பரம்பரையில் உள்ளவர்களாக அல்லாஹ் இவர்கள் அந்த தகுதியை தகமையை எல்லாம் வழங்குவானாக. ஒரே சொன்னாங்க உலமாக்கள் இருக்கலாம், மக்காக்கள் சேர்ந்து இன்ஷா அல்லாஹ். அப்படி முன்னுவாங்க நபி, அப்படி முன்னுவாங்க. உங்களுடைய டேட் இன்ஷா அல்லாஹ் ஒரு உத்தேசமான ஒரு மாசத்தை வந்து வச்சுக்கொள்ளுங்க. அப்ப ஏரியாவால உங்களுக்கு ஒரு முயற்சி ஒன்று செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் சொல்லுங்க. ஏனைய வக்து முடிங்க, ஏனைய உலமாக்கள் பழைய காலத்தில் இருந்தா சொல்லுங்க. 4 மணிக்கு முடித்தார்கள். 4 மாசம் இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் வெளிநாட்டு வக்து போவோம். அப்படியா இருக்கீங்க சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 4 மாசம் வெளிநாட்டு போறது நீயத்துள்ளார்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நீயத்தை எல்லாம் கபூல் செய்வானாக. இளமையெல்லாம் சீராக்கி வைப்பானாக. மேலான தீனுக்காண்டி அல்லாஹ்வுடைய பயன்படுத்துவானாக. உடல்ல பொருள்ல தொழில எல்லாம் மறக்க செய்வானாக. என்ன சொல்ல வெளிநாட்டுக்கு போறாங்க. மாஷா அல்லாஹ் அவர்களே எல்லாம் கபூல் செய்வானாக. மேலான தீனுக்காண்டி எல்லாம் புரிந்து கொள்வானாக. எப்படியான உட்கார்ந்து மசூரா பண்ணி கொடுங்க சார். அல்லாஹ் எல்லாரும் நீயத்தை எல்லாம் கபூல் செய்வானாக. உங்களோட நாடா போய் உழைப்பு செய்யக்கூடிய தௌஃபீக் எல்லாம் வழங்குவானாக. 4 மாசம் உள்நாட்டுக்குள்ள வேலை செய்யறார்கள். ஒரு பைதல் ஜமாத் அல்லது சாதாரண ஜமாத். அப்படி 4 மாசம் இந்த வருஷத்துக்கு 4 மாசம் தான். அந்த பைதல்ல போகலாம் அல்லது பிரிக்கி மோனிச்சுல்லா 2 மாசமா 2 தடவையும் போகலாம். அப்படி சொல்லுங்க சொல்லலாம். அது 100 தடவையும் போகலாம். 7 மாணவர்கள் கூட ஒரு சில்லா, 7 மாணவர்கள் ஒரு சில்லா, அது மஹல்லாவோட ஒரு சில்லா, அப்படி பிரிக்கும் போகலாம். அப்படி இந்த வருஷத்துக்கு 3 சில்லா போறாங்க சொல்லுங்க. குறைஞ்சது ஒரு 40 நாளாவது இந்த வருஷத்துல போவோம். என்ன இருக்குது போக 7ஆவது கேட்கல. 7ஆவது தான். யாரை பார்த்தாலும் 7ஆவது தான். ஆனா உள்ளத்துல எண்ணம் இருக்கிறது போகணும் என்று. யாருக்கு எண்ணம் இருக்கு? எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் போகணும் என்று எண்ணம் உள்ளார்கள். முயற்சி சொல்லி செய்யறோம். நீயத் என்னதுக்கு தெரியுமா? யாரும் ஏமாத்துறதுக்கு இல்ல. அந்நியத்து சாதிக்கத்து மஅல்லகத்து பில் அர்ஷ். உண்மையான நீயத் அல்லாஹ்வுடைய அரசுல கொலுவி வைக்கப்படுகிறது. உள்ளங்களின் ரகசியங்களை எல்லாம் அறிந்தவன். சரியா? உண்மையிலே போகத்தான் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் போக வைப்பான். நீயத் உண்மைண்டா அல்லாஹ்வுடைய சுன்னத் அதை உண்மைப்படுத்தி காட்டுவது. அல்லாஹ் எல்லாரும் நீயத்தை எல்லாம் கபூல் செய்வானாக, உண்மைப்படுத்தி வைப்பானாக, அனைத்து தடைகளை எல்லாம் போக்கி வைப்பானாக, அந்த தொழில குடும்பத்தை எல்லாம் பழக செய்வானாக, இந்த வேலையை உண்மையாக விளங்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருவானாக. அவசரமா இல்லாத பிந்தினான போறது நீங்க தெரியும். பல வேலை வெட்டிகள் இருக்குது, பல விஷயங்கள் தொழில்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். சரி, இந்த வருஷத்துல எப்பனாலும் சரி இன்ஷா அல்லாஹ் நாங்க போறதுக்கு முயற்சிக்கிறோம். ஆப்பியான சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். உடனடியா இல்ல, 2 மாசம் 3 மாசத்துல இல்ல, பையன் பிந்தி போங்க இன்ஷா அல்லாஹ். அது நீங்க டேட் முடிவு செஞ்சு அப்படி எழுப்போங்க இன்ஷா அல்லாஹ். 40 போறது எத்தனை நீங்க முடிவு செய்யுங்க. அப்படி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். வராது இன்ஷா அல்லாஹ். டேட்டை நீங்க உட்கார்ந்து மசூராவோட இருந்து முடிவு செய்யுங்க. அவங்களுடைய வேலை வெட்டிகள் அதுகள் இருக்குது, எல்லாம் வச்சு போவோம் சொல்லி. என்னன்னு சொல்ல எல்லாம் சொல்ல ஹேசபாசி எப்படின்னு தெரிஞ்சுவாங்க சார். பல வாரங்களாக முயற்சி செஞ்சு இந்த ஒன்று கூடல் விகிதமா செய்யப்பட்டிருக்குது.
சும்மா ஸ்பீக்கர்ல அறிவிச்சு வரல, ஒவ்வொரு வீடு வீடா போய் ஒவ்வொரு நபரை சந்திச்சு தாவத் கொடுத்து ஒன்று கூட்டப்பட்டிருக்குது. ஏன்னா இது நிகழ்ச்சி அல்ல, இது ஒரு உழைப்பு, ஒரு முயற்சி. இது இன்றைய முடிவுகளங்கள்ல அப்படியே தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அதன் அடிப்படையில் குழந்தையை சொல்லுங்கன்னு சொல்றோம். 3 நாள் இன்ஷா அல்லாஹ் அவசரமா போவோம். உடனடியா 3 நாள் போறது நீங்க சொல்லுங்க சொல்லுங்க. இருந்து உடனடியாக 3 நாள் போவோம் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒரு 3 நாள் உடனடியா போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு நாள் போறது இருக்குது. ரிபாத்தி யௌமின் ஃபீ ஸபீலில்லாஹ் கைருன் மின் அல்ஃபி யௌமின் ஃபீமா ஸவா மஆசிரி. அல்லாஹ் பாதை ஒரு நாள் கழிக்கிறது மற்ற இடங்களில் 1000 நாட்கள் கழிப்பதுடன் சிறந்தது. 3 நாள் கழிச்சா 3000 நாளுடைய இபாதத்துடைய நன்மை கிடைக்கிறது. அது 3 நாளைக்கு சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். சரி, உடனடியாக எல்லாத்தையும் வார வெள்ளி சனி ஞாயிறுல போகும் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஜுமேராத்துல இருந்து வார வெள்ளி சனி ஞாயிறுல இருந்து ஒரு ஜமாத்து போவோம். அப்படியா இருக்கு நீங்க தெரியும். அப்படி என்ன இன்ஷா அல்லாஹ். வார கிழமை 3 நாள் போக எல்லா மனைக்கெல்லாம் நீங்க பிறகு வைப்பீங்க. உடனடியாக அவசரமாக வாரக்கிழமை ஒரு 3 நாள் போவோம். அப்படி என்ன இன்ஷா அல்லாஹ். 3 நாளைக்கு வாரம் எல்லாம் போறாங்க. பிந்தி கிழமையெல்லாம் போறீங்க. அது பிறகு மாஷா அல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவங்களோட வருகை கபூல் செய்வானாக. உட்கார்ந்து இருந்ததும் எதுவும் மிகப்பெரிய நன்மாராயம். முடிவில் ஒரு மலக்கு வந்து சொல்லுவார், கூமோ இப்ப எழுமுங்க, மாஃபூரன் மன்னிக்கப்பட்டவரா எழுமுங்க, அது புத்திர செய்யாதீங்க சனா, பாவங்களை எல்லாம் அழிச்சிட்டான், நன்மையெல்லாம் எழுதிட்டான், புதிய பட்டோடு எடுத்துக்கொண்டு போங்க என்ற நன்மாராயம் இந்த மஜ்லிஸில கொடுக்கப்படும். அதனால எல்லாரும் அந்த நன்மாராயத்தை எடுத்துட்டு போங்க. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சுருக்கமா இன்ஷா அல்லாஹ்.